இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி, துறையெல்லாம் கடந்தவனே உன் துணை ஒன்றை நாம் தேடி. இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி, துறையெல்லாம் கடந்தவனே உம் துணை ஒன்றை நாம் தேடி. நானே முதலும் முடிவுமாய் இருக்கின்றேன், வாழ்பவருமான நான் இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன். அல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு பெற்றோர்களே, அன்பு குழந்தைகளை, வீட்டிலிருந்தே ஊடகங்களின் மூலமாக திருப்பலியில் நாம் பங்கு பெறுகின்றோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. குட் மார்னிங். ஒரு அருமையான காலை பொழுது நாம் இருக்கின்றோம். இன்றைய நாளில் அருளப்பர் அனுபவத்திற்காக நாம் ஜெபிப்போம். வியாபாரிகளுக்காகவும் சிறப்பாகவும் நாம் ஜெபிப்போம். ஒரு குடும்ப தலைவர் இறப்பதற்கு முன்பு ஒருவேளை வயது முதிர்ந்த நிலையிலேயோ அல்லது ஏதோ ஒரு ஆபத்தோ விபத்தோ ஏற்பட்டு ஒரு மரிக்கும் இறக்கும் தருணத்தில் இருக்கிறார் என்றால் அவர் தன்னுடைய மனைவிக்கும் மக்களுக்கும் பல அறிவுரைகளை கூறுவார். அல்லது ஒரு நல்ல குடும்ப தலைவர் எப்பொழுதுமே தன்னுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலம் இப்படிலாம் இருக்க வேண்டும் என்று அவருடைய நினைவு, அவருடைய கனவு. ஒரு தொழிற்சாலையை நடத்துகிறவர் அல்லது ஒரு பெரிய எஸ்டேட் ஓனர் அல்லது ஒரு பெரிய அதிகாரி, இவர்களுக்கெல்லாம் இந்த பெரியவர்கள், நல்லவர்கள், குடும்ப தலைவர்கள் அல்லது ஒரு நிர்வாகத்தை நடத்துகிறவர்கள் ஒரு நல்ல மனிதனாக இருந்தார் என்றால் அவர்கள் தங்களுக்கு பிறகும் மனிதர்களும் இதே போன்று இருக்க வேண்டும், தன்னை போலவே இருக்க வேண்டும். அவர்கள் அருள் வாழ்வையும் பொருள் வாழ்வையும் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தையும் பெற்று வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். இது நியதி. இதை துவங்கி வைத்தவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். இன்றைய நற்செய்தியில் அவருடைய ஜெபம் என்று சொல்லலாம். இன்றைய நற்செய்தியை ஒவ்வொரு முறையும் நம் நற்செய்தியை நாம் பல நிகழ்வுகளை பார்க்கின்றோம் அல்லது பல நபர்களை சந்திப்பார். ஆனால் இன்றைக்கு அவர் ஜெபம் செய்கின்றார். மரிப்பதற்கு முன்பாக ஜெபம் செய்கின்றார். தந்தாய், நீனும் நானும் ஒன்றாய் இருப்பது போல் இவ்வுலகம் ஒன்றாய் இருக்க வேண்டும். நம்மளுடைய உறவுகளின் மூலமாக இந்த உலகம் மாட்சிமை பெற வேண்டும் என்று அவர் ஜெபிப்பதை பார்க்கிறோம். இந்த ஜெபம் அவர் ஏன் இவ்வளவு இறுதி ஜெபமை ஒரு கண்ணீரோடும் ஒரு உருக்கமாக ஜெபிக்கிறார் என்றால் அவருடைய மரணத்துக்கு பிறகு திருத்தூதர்கள் திரு அவையை வழிநடத்த வேண்டும், உறுதியாக சாட்சியம் கூற வேண்டும் என்பதற்காகவே இப்பேற்பட்ட ஒரு உருக்கமான ஜெபத்தை அவர் வைக்கின்றார். நம்பிக்கையான ஜெபத்தை, பிறரும் நம்பிக்கையில் வளர வேண்டும் என்பதற்கு, அதுவும் இறை நம்பிக்கையில் வளர வேண்டும் என்பதற்கு இப்பேற்பட்ட ஒரு ஜெபத்தை அவர் செய்கின்றார். நாம் நினைப்போம் அதிகமாக ஆண்டவருடைய ஜெபம் இதோ இந்த பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அதுதான் அவருடைய ஜெபம் என்று. அது நமக்கு ஜெபிக்க அவர் கற்றுக் கொடுத்தார். ஆனால் அவர் ஜெபித்த ஜெபம், அவர் இந்த பரலோக மதர் ஜெபம் சொல்லியிருப்பார். ஆனால் இந்த இறுதி நேரத்தில் மரணத்திற்கு முன்பாக ஜெபித்தது இறை நம்பிக்கையை கொண்டு வருவதற்காக. இன்றைக்கு நாமும் இருக்கின்றோம். இந்த இறை நம்பிக்கை தான் இந்த கொரோனா சமயத்தில் நம் அனைவரையும் கூட்டி வைக்கின்றோம். குடும்பத்தில் பாருங்கள், நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். இந்த காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் பேய் பேசுனதாம். பாத்தீங்களா, இந்த உலகத்தில் எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்க, உயிரெல்லாம் கொடுத்தீங்க, உங்களுடைய நம்பிக்கையாளர்கள் பெரிய பெரிய ஆலயங்கள் எல்லாம் கட்டி ஜெபித்தார்கள். இன்னைக்கு என்ன நடந்தது? ஆலயங்கள் மூடப்பட்டது, திருப்பலிகள் நிறுத்தப்பட்டது, ஆலய மணிகள் ஒழிக்கப்படவில்லை, பெரிய பெரிய கோபுரத்தினுடைய லைட்டுகள் எரியப்படவில்லை. என்ன என்று கேட்டதா? என்னுடைய வலிமையை பார்த்தீங்களா?
அப்பொழுது இயேசுநாதர் சொன்னாராமா, ஆமா ஆமா, நீ ஆலயத்தை மூடின, ஆனால் ஒவ்வொரு வீடுகளும் ஆலயமாக மக்கள் மாற்றிவிட்டார்களே. நீ கோயிலை மூடின, ஆனால் வீட்டையே கோயிலாக்க மாற்றிவிட்டார்களே என்று. காரணம், இந்த கொரோனா நோய் என்றைக்கு துவங்கியதோ அன்றிலிருந்து எல்லோருமே நாம் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டோம். குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், தாத்தா பாட்டிகள் உட்கார்ந்து ஜெபிக்க, தனி மனிதன் அதிகமாக ஜெபத்தில் ஈடுபடுகிறார்கள். குடும்பமாக, குழுவாக ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த ஊடகத்தின் மூலமாக தங்களுடைய ஜெபத்தை பிறர் குடும்பத்துக்கு எடுத்து சொல்லக்கூடியவர், இதோ இந்த பேராகிராஃப் இன்னைக்கு படி, இதன் மூலமாக கடவுள் நம்மிடத்தில் பேசுகிறார் என்று இப்படி இந்த ஊடகங்களை பயன்படுத்தியும் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு சகோதரர் சொன்னார், வாரம் ஒரு முறை ஃபாதர், நாங்கள் 10 குடும்பம் ஃபாதர் வாட்ஸ்அப் மூலமாக ஒரு குடும்பம் ஜெபிக்கும், 9 குடும்பம் அதை நாங்கள் லிசன் பண்ணிக்கிறோம். இப்படி எங்களுக்குள் ஒரு ரொட்டீன் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஃபாதர் என்று. எனவே பிரியமானவர்களை, நாம் ஜெபிப்போம், இறை நம்பிக்கையோடு ஜெபிப்போம். 2009 நடந்த கலவரம் தெரியும், ஒரிசா மாநிலத்தில். இதோ கிறிஸ்தவர்கள், நீங்கள் திரும்பவும் தாய் மதத்துக்கு திரும்ப வேண்டும் என்று பயங்கரமான துயரங்களை கிறிஸ்தவ மக்களுக்கு உண்டு பண்ணினார்கள் இந்த அடிப்படைவாதிகள். அப்பொழுது ஒரு மனிதனை பிடித்து சொன்னார்கள், நீ தாய் மதத்துக்கு வரவில்லை என்றால் உன் குடும்பம் உன்னையும் நாங்கள் கொலை செய்து விடுவோம் என்று. அவர் அது கசையாமல் இருந்தார். முதலில் அவருடைய இடது கையை வெட்டினார். இப்பொழுது நீ தாய் மதத்துக்கு வருவாயா அல்லது இன்னும் உன்னுடைய வலது கையும் எடுக்கலாமா என்று. அப்பொழுது அவர் சொன்னார், முடிந்தால் செய்து கொள்ளுங்கள் என்று. அவர்கள் திருப்பி வலது கரத்தையும் வெட்டினார்கள். குடும்பத்தை காட்டினார்கள், இதே போன்று உன் குடும்பம் அளிக்கப்படும், என்ன சொல்லுகிறாய் என்று. அவர் சொன்னார், ஒரு பொழுதுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நம்பிக்கையில் நான் இருக்கின்றேன். களைப்பையில் கை வைத்த பிறகு திரும்பி பார்ப்பவன் முட்டாள். இயேசு கிறிஸ்துவை கண்ட பிறகு வேறொரு கடவுளிடத்தில் எனக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை என்றவுடன் அவன் உயிரையும் எடுத்து விட்டார்கள். எனவே பிரியமானவர்களை, இறை நம்பிக்கை நம்மை வளர வைக்கும். அந்த மனிதனுடைய நம்பிக்கை எல்லாம் இறை நம்பிக்கை, நிலையான வாழ்வு இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார் என்று அவர் நம்பினதனால் தன்னையே அவர் இழந்தார். ஆனால் 2009 இறந்த எவ்வளவோ மனிதர்கள் இறந்திருப்பார்கள். அவர்களை நான் அந்த நேரத்தில் நினைப்பதில்லை. இந்த மனிதனை நினைக்கிறோம் என்றால் இறந்தும் உயிர் வாழ்கின்றார். எனவே நிலையான வாழ்வு இயேசு, அந்த இயேசுவை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துவார். ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயல்களாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகிய எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் பிறந்தவரையும் சகோதர சகோதரிகளை உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக கொண்டாடுகிறேன். எல்லாம் அன்பு இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்பமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, வரவிருக்கும் தூய ஆவியார் எங்களிடத்தில் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவரது மாட்சிமையின் கோவிலாக மாறும் தகுதி பெற அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பவுல் மிலேத்துவிலிருந்து எபேசுக்கு ஆள் அனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார். அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது, நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யூதர்களுடைய சூழ்ச்சிகளால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன். நான் பயக்கும் ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. பொது இடங்களிலும் வீடு வீடாகவும் சென்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன்.
நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறு மனம் மாறி கடவுளிடம் வந்து சேருமாறு நான் யூதரிடமும் கிரேக்கரிடமும் வற்புறுத்தி கூறினேன். இப்போது தூய ஆவியாருக்கு கட்டுப்பட்டு நான் எருசலேமுக்கு செல்கின்றேன். அங்கு எனக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது. சிறை வாழ்வும் இன்னல்களுக்கும் எனக்காக காத்திருக்கின்றன என்று தூய ஆவியார் ஒவ்வொரு நகரிலும் என்னை எச்சரித்து வருகின்றார். என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. இறை அருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம். இதுவரை நான் உங்களிடையே வந்து இறையாட்சியை பற்றி பறைசாற்றினேன். ஆனால் இனிமேல் உங்களுள் எவரும் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று நான் அறிவேன். உங்களுள் எவராவது அழிவுக்கு நான் பொறுப்பாளி அல்ல என்று இன்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உலகில் உள்ள அரசர்களை கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே, உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழிய செய்தீர். வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கி இருந்தன. கடவுளே, நீர் நல்லவர், எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தீர். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களை கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் போற்றி போற்றி நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு, நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். நம் தலைவராகிய ஆண்டவர் தாம் இறப்பின் என்று விடுதலை தர வல்லவர். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களை கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களோடு என்றும் இருக்கும்படி தந்தை மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 17ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 1-11 முடிய. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, நேரம் வந்துவிட்டது. உம் மகன் உம்மை மாட்சிமைப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிமைப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிமைப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிமைப்படுத்தியுள்ளீர். இப்போது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாய் இருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடமும் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையிலேயே அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகிற்காக அல்ல. மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன். அவர்கள் உமக்கு உரியவர்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்று இருக்கிறேன். இனி நான் உலகில் இருக்க போவதில்லை. அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என்னுடலும் உயிரும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என்னுறவுகள் உணர்வுகள் என்னில் உள்ள திறமைகள் யாவும் உந்தன் கருணையின் கோடைகள். தந்தாயே
ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவயனத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இவ்வழி என் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் இவ்வணியால் விண்ணக மாட்சிமைக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பெண் தம் சீடர் எல்லோருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த இறைஞ்சி மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய திரு உடலாகவும் இரத்தமாக இவை எங்களுக்கு மார்பனவாக அவர் பணித்தவாறே இவ்வழியை ஒன்று சேர்ந்து நிறைவேற்றுகிறோம். ஏனெனில் அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை தம்முடைய திரு கரத்தில் எடுத்து அன்போடு வானக தந்தைக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்றுபடுத்த உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் அமல்ராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதரன் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், ஜூவலைகளும் உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆண்டவர் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஆண்டவர் இது வானகத்தந்தையிடத்தில் ஜெபித்தது போல நாமும் ஆண்டவர் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. குடும்பத்தாரே, ஆண்டவர் தரும் அமைதியை பெற்று பகிர்ந்து கொள்ளுவோம். அமைதி உண்டாகுக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியை அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரும் இல்லத்தில் எழுந்தொழி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிலும் எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே, உம்முடைய திருவுடலை உட்கொள்கின்ற அனைவருக்கும் நிலை வாழ்வு தருவீராக. ஆமென். இளைஞராண்டுக்கான ஜெபம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இளமை துடிப்புடன் எம் திரு அவையும் சமூகமும் இயங்க இளைஞர்களை கொடையாக வழங்கியமைக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்களில் இளைஞர் இயேசு உயிராற்றலுடன் இன்றும் வாழ்கிறார் என்பதனை கண்டுகொள்வதற்கு தூய ஆவியாரை எம்மில் பொழிவதற்காக நன்றி. உடன் வாழும் மனிதரோடு தோழமையிலும் வளரச் செய்திருளும். உடன் பயணிக்கும் மூத்தோருடைய வழி நடத்துதலில் மண்சாரா பண்பாட்டு வேர்களை பேணி காத்து தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்க உறுதி தந்திருளும். போதைப் பொருட்களுக்கும் தவறான செயல்களுக்கும் இடம் கொடாமல் ஆற்றல் மிகு ஆளுமையை உருவாக்க செய்திருளும். எண்மின் ஊடகங்களை பொறுப்புணருடன் கையாண்டு உம் நற்செய்தி பணிக்கு பயன்படுத்த அருள் தாரும். ஜாதி மத வேறுபாடுகளையும் பாலின பாகுபாடுகளையும் அகற்றி சமத்துவ சமூகம் படைக்க வழிகாட்டியிருளும். இயற்கையோடு நல்லுறவு கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாத்து சமூக அக்கறையும் அரசியல் ஈடுபாடும் கொண்டு அழைத்தலை தெளிந்து தெரிந்து கொள்ள துணிவை தந்திரலும். இவ்வாறு இளைஞர் இயேசுவின் மனநிலையில் ஆற்றலோடு மாற்றம் நோக்கி பயணிக்கும் நல் இளைஞர்களாக வாழச் செய்திரலும். ஆமேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்கள் அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதேவியர் நற்கருணைக்கு, நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதேவியர் நற்கருணைக்கு, நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதேவியர் நற்கருணைக்கு,
என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா, உன் உறவை எண்ணியே உள்ளம் மேங்குதே. உயிரே எழுந்து வா, உயிரே எழுந்து வா. என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. எங்களை படைத்து பராமரித்து காத்து வரும் எங்கள் பரலோக நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை பொழுது தந்ததற்காக நன்றியோடு நாங்கள் போற்றுகிறோம் சுவாமி. உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. அன்பு இறைவா, உம்முடைய திருமுகத்தை காணக்கூடிய பாக்கியத்தை நீ தந்ததற்காக நன்றியோடு நாங்கள் போற்றுகிறோம். உம்முடைய திரு வார்த்தையிலும் திரு அப்பத்திலும் பங்கு பெற அழைத்ததற்காக நன்றி கூறுகிறோம் சுவாமி. அன்பாண்டவரே, உலகம் முழுவதும் இதோ முடங்கி போய் கிடக்கிறது சுவாமி. ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல், ஒரு பயணங்கள் இல்லாமல், ஒரு விழாக்களை கொண்டாட முடியாமல், ஒரு நல்லதை பிறருக்கு எடுத்து சொல்ல முடியாமல், நல்ல காரியங்கள் இதோ வெளிப்படையாக செய்ய முடியாமல் முடங்கி போயிருக்கிறோம் சுவாமி. ஒரு துயர சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது, ஒரு மரணம் ஏற்படுகின்ற பொழுது, ஒரு நல்லடக்கம் செய்ய முடியாமல் நாங்கள் தவித்துக் கொண்டே இருக்கிறோம் சுவாமி. திருவிழாக்கள் கொண்டாட முடியாமல், பிள்ளைகள் தங்களுடைய படிப்பை தொடர முடியாமல், தேர்வு எழுத முடியாமல், பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டும், ஆலய கதவுகள் மூடப்பட்டும், ஆலய மணிகள் நிறுத்தப்பட்டும், வாகனங்கள் நிறுத்தப்பட்டும், இதோ வியாபாரிகள் தங்களுடைய கடைகளை மூடி வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் மிகவும் வருத்தமான செய்திகளில் நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. அன்பு தகப்பனே, இப்பொழுது நீ கொடுத்துக் கொண்டிருக்கிற சிறு சிறு இந்த விடுதலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் சுவாமி. அன்பாண்டவரே, எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும். ஒரு குடும்ப தலைவன் எப்படி மரிக்கின்ற பொழுது தம்முடைய பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் அறிவுரை கூறுவாரோ, அதே போல அவர் கடவுளிடத்தில் ஜெபிப்பார். அதே போன்று சுவாமி, இதோ இந்த நற்செய்தியான இன்றைக்கு நற்செய்தியானது நாங்கள் அனைவரும் உம்மை மாட்சிமைப்படுத்த வேண்டும். உம்மை நாங்கள் இறை நம்பிக்கை கொள்ள வேண்டும். உம்மிடத்தில் நாங்கள் அனைவரும் இணைய வேண்டும், சங்கமமாக வேண்டும். உம்முடைய அன்பு செயல்களை நாங்கள் பரப்ப வேண்டும். இறை நம்பிக்கையை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து நீர் எங்களுக்காக ஜெபித்ததை நினைத்து மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. உம்மை ஆராதிக்கிறோம். அன்பான தெய்வமே, இந்த நாளில் இதோ இந்த காலை பொழுதில் உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்படைக்கின்றோம். சமூகத்தில் இருக்கின்ற அனைத்து உழைப்பாளிகளையும் உம்முடைய பாதத்தில் ஜோசுவா பத்தி நீர் சொன்னீர் சுவாமி. ஜோசுவா, நீர் கைத்தொட்டு செய்யக்கூடிய காரியங்கள் நாம் அனைத்தும் ஆசீர்வதிப்போம் என்று சொன்னீர். ஏழை விவசாயிகளுக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம், வியாபாரிகளுக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம், வாகன ஓட்டிகளை ஒப்புக் கொடுக்கின்றோம், ஆசிரியர் பணி செய்யக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம், தெய்வ பிரசன்னத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம், குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம், மறைக்கல்வி குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். வீட்டிலிருந்து மறைக்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் ஆவியின் வல்லமையை கொடுக்க உம்மை நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. எல்லா பிள்ளைகளையும், நோயாளிகளை, தூர தேசத்தில் அயல் நாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிற எம் சகோதரன் சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். துயரத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிலருக்கு வேலை இல்லாமல் இதோ அந்த அரசாங்கமும் அல்லது அந்த அதிகாரிகளும் உணவு மட்டும் கொடுக்கிறார்கள். குடும்பத்தை காப்பாற்றும் என்று இந்திய தேசத்திலிருந்து வெளிநாட்டில் போய் குடியேறியவர்கள் இந்த சகோதரன் சகோதரிமார்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள், அகதிகளாக இருக்கிறார்கள். இந்திய தேசத்திலும் கூட இதோ மாநிலம் விட்டு மாநிலம் சென்று வேலை செய்து பிழைத்துக் கொண்டு இருந்த நம் சகோதரன் குடும்பங்கள் எத்தனையோ கஷ்டத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள். தெரு ஓரங்களில் இருக்கிறார்கள். தங்களுடைய மாநிலத்துக்கு செல்வதற்காக நடைப்பயணமாக சென்று இதோ மரண நிலையில் இருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த நிலையெல்லாம் மாற்றியருளும். இந்த கொரோனா என்ற அந்த சாத்தானை எங்களிடமிருந்து, எங்க தேசத்திடமிருந்து அகற்றியருளும்.
நாம் உம்மை புது படைப்பாக மாற்றுவோம் என்று சொன்னீரே சுவாமி. போதும் சுவாமி, 60-70 நாட்களாக நாங்கள் அடைந்த இந்த துன்பம் துயரம் போதும் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். குடும்ப தலைவர்களையும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் உற்றார் உறவினர்களையும் அதிகாரிகளையும் திரு அவையை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் தூய்மை பணியில் ஈடுபட்டு இருக்கின்ற அரசு ஊழியக்காரர்களையும் மருத்துவமனையில் பணி செய்கின்ற மருத்துவர்களையும் செவிலியர்களையும் ஆசீர்வதித்தருளும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஏழைகளை ஆசீர்வதித்தருளும். நோயாளிகளையும் இன்னுமாக ஏதோ கை கால் இழந்தவர்களையும் பெரிய பெரிய நோயினால் இருப்பவர்களையும் நீர் குணப்படுத்தி ஆசீர்வதித்தருளும். முதியவர்களையும் கை குழந்தைகளையும் ஆசீர்வதித்தருளும். கர்ப்பவதிகளை ஆசீர்வதித்தருளும். தனிமைப்படுத்தப்பட்டவர்கள், இதய நோயினால் இருப்பவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும் சுவாமி. உம்முடைய திருக்கரம் கொண்டு இந்த நாளில் ஆசீர்வதிப்பீராக. இதோ உம்மிடத்தில் புனித அந்தோனியார் அதிகமான பற்றும் நேசமும் கொண்டதனால் அவருடைய திருக்கரங்களில் நீர் தவழ்ந்தீர். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக நீர் பரிந்து பேசுகிறோம். இயேசு கிறிஸ்துவிடத்தில் உம்மிடத்தில் வந்த குழந்தை இயேசு எங்களுடைய வீட்டிற்கும் எங்களுடைய நாட்டிற்குள்ளும் எங்களுடைய வியாபார தொழிற்கூடங்களுக்குள்ளும் விவசாய பண்ணைகளிலும் குழந்தை இயேசுவை நீ கொண்டு வந்து எங்களுக்கு ஆசிரியை கொடுத்தார். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் எப்பொழுதும் காப்பாற்றுவாராக. ஆமென். ஜெபிக்கின்ற குடும்பமாக இருப்போம். திருப்பலி நிறைவு பெற்றது. நன்றி.